உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரை பற்றிய ஆழமான சத்தியங்களை ஆவியான தேவன் இந்த நாளில் உங்கள் இதயங்களில் விதைக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டவர்கள் அவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய ஆவியானவர் அவர்களை நடத்துவார். ஒருவர் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்று சொன்னால் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்காகவே வாழ்வார்கள். இயேசு கிறிஸ்துவையை பற்றி எங்கும் பேசுவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையே வார்த்தையை அவர்கள் கைக்கொள்வார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கே தான் என்றைக்கும் சொந்தம் என்று வைராக்கியத்தோடு வாழ்வார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியே நடத்துவார். இன்றைக்கு பாரம்பரிய சபையில் வாழும் பல கோடி மக்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் பெறவே இல்லை. பெரும்படி அந்த சபை பாதிரிமார்கள் அவர்களுக்கு போதித்ததும் கிடையாது. ஆகவே அவர்கள் செத்து போன எத்தனையோ பரிசுத்தவான்களைத்தான் தினமும் சாம்பிராணி போட்டுக்கொண்டு அவர்கள் புகழ் பாடுகிறவர்களாக இருப்பார்கள். காரணம் என்ன? அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை இன்னும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் ஆவிக்குரிய சபைகளில் எத்தனை தடைகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை கோலியாத்துக்கள் வந்து சபைகளை அவர்கள் தடுக்க நினைத்தாலும் உடைக்க நினைத்தாலும், எத்தனை வழக்குகள் போட்டு சிறையில் தள்ளினாலும், ஆண்டவராக இயேசுவே கர்த்தாதி கர்த்தர், ஆண்டவராக இயேசுவே வரப்போகிற மகாராஜா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மகிமை என்று சொல்லி வாழும் அந்த சாட்சியை நீங்கள் எங்கும் காணலாம். அதுதான் பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் நடத்தப்படுவதனுடைய விளைவு. ஆமென் அன்பானவர்களே, ஆவியானவர் அவர்களை கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியே அவர் செய்வார். ஆம், நாம் ஜெபம் செய்வோமா? ஆவியானவரே, பிதாவின் ஆவியே, இயேசுவின் ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்களை நிரப்ப வாரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே மகிமைப்படுத்த, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே உயர்த்த, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படியே நடக்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் புகழை உலகமெங்கும் நாங்கள் உயர்த்த, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவண்டை ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க ஆவியானவரே எங்களை நிரப்ப வாரும். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.